Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஓவராலாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இது மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் என்னால் கொண்டு வர முடியும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக்ஸ்லையும் கூட. ஓகே, ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். Pile number 1 பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மினி ட்ரீ. Pile number 2 இந்த yellow color toy. Pile number 3 this stone. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து பாருங்கள். கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட பைல சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் இந்த வாரம் வந்து பைல் நம்பர் 1க்கு எப்படி இருக்க போகுது. Six of Cups. Okay. சரி, இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எமோஷன்ஸ் ரொம்ப ஓவர்ஃப்ளோவிங்காக இருக்குங்க. அதாவது ஒரு மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஒரு எமோஷன்ஸை வந்து அழகாக வெளிப்படுத்துவீங்க. இது வந்து ஒரு கோபத்தாலேயோ இல்லை ஒரு சண்டை போட்டோ வந்து வெளிவராது. பட் ஆனால் நீங்கள் அந்த வெளிப்படுத்துகிற அந்த ஒரு ஏக்கங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு வாரம் மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே அந்த எமோஷன்ஸாக தான் இருக்கும், உங்களோட உணர்வுகளாக தான் இருக்கும். அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக அந்த கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டான நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ அது ரொம்ப 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 நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட எங்கேயாவது வந்து போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு ஃபேமிலியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிரச்சனைகள் இருக்குது, பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கிறோன்னா இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் திரும்பி பேச வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குங்க. இது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் முக்கியமாக வந்துட்டு உங்கள் எதிர்கால நினச்சி நிறைய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. ஆனால் அதில் ஒரு ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டெப் சொல்கிறோம்ல, மொத என்ன வேலை செய்கிறது, எனக்கு ஐடியா இருக்குங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பத்தில் யாராவது உதவி செஞ்சாங்கன்னா பின்னாடி நான் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு என்னால் வந்துட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. பைல் நம்பர் 1க்கு எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு வாரம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஹிண்ட் கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா கூட இது கொஞ்ச நாள் வந்து முக்கியமாக இந்த ஒரு வாரம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அண்ட் வரக்கூடிய வாரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு, அந்த புதுசாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வர வாரங்களுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. எந்த விஷயத்த செய்ய போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெளிவாக கிடைச்சிரும். இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், படபடன்னு இருந்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. ஸோ இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு. பேலன்ஸ் இஸ் மோர் நீடட். பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப வேணும். சரி, நீங்கள் வந்து இது எல்லாமே நடக்குதுன்னா பிகாஸ் சம்திங் உங்களுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள், அதாவது உங்கள் திறமைகளாக இருக்கட்டும், உங்களால் உங்களோட என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸ், தைரியமாக இருக்கட்டும், இதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு வழி இருக்குது ஆல்வேஸ்.
அது எல்லாமே வந்துட்டு ஒரு வளருது, குரோவிங். ஓகேங்களா? சம்திங் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸோ ஏதோ ஒரு விஷயம் வளருது. ஆனா அதுக்கு இந்த ஒரு வாரம் வந்து பயன்படும். ஓகேவா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் மோஸ்ட்லி ஒரு வளர்ச்சி வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர் அழுத்தங்கள் வரும். அந்த அந்த சைன் தான் இந்த ஒரு வாரம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியாக இருங்க, நல்ல தூக்கம் தேவை. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர், எங்கேயாவது வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக போயிட்டு வாங்க. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன் அண்ட் ப்ரேயரை வந்துட்டு மனதளவில் ரொம்ப நம்பிக்கையோடு வந்துட்டு கும்பிடுறீங்களோ செய்யறீங்களோ உங்களுக்கு ஒரு மனசில் இருக்கிற அந்த குழப்பங்கள் விலகும். இப்போ நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு விலக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியமே வந்துட்டு அதுதான், உங்களோட எமோஷன்ஸுமே வந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ணும். See, you got transformation card. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ராவல் இல்லை ஒரு இடமாற்றம், கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறேன், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறேன், ரொம்ப நாளாக நான் அந்த பிளானிங் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஒரு வாரம் வந்து அது நீங்கள் செயல்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இடமாற்றம், எஸ். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து கரெக்டாக இருந்த பைல் நம்பர் 1க்கு இப்போ ஏதோ ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்கீங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஹியூஜான மாற்றம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம்னு சொல்லலாம். அதனோட வெளிப்பாடு தான் இந்த ஒரு வாரம் இருக்கும். என்னதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் நல்லது சொன்னாலும் இந்த ஒரு வாரம் நீங்கள் இந்த மாற்றத்தோட அழுத்தத்தில் இருக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் கோபங்கள் வெளிப்படும். பயங்கரமாக கோபங்கள் தெரியுது, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு விஷயம் என்னன்னா, கீப் ட்ரையிங். ஓகேங்களா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கிவ் அப் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ஒரு வாரம் எந்த அளவுக்கு அழுத்தங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இட்ஸ் அ ப்ராப்பர் கைடன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அழுத்தங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த வாரம் முடிவிலே வந்துட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாரம் பிகினிங்ல வந்து பைல் நம்பர் 1க்கு கொஞ்சம் சூப்பர்னு சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்ல முடியாது, பட் பேலன்சிங். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வார்த்தைகள் கவனம்ங்க. ஓகேவா? வார்த்தைகள் ரொம்ப கவனம். கோவத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா அது இந்த வாரம் முடியறதுக்குள்ளரே நீங்கள் அதை வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களை தேடி வந்த அந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த ஒரு அன்பாக இருக்கட்டும், அது உங்களை விட்டு விலகி போகிறப்போ அதனுடைய ஏக்கங்கள் அதிகமாக போயிடும். ஸோ வார்த்தைகள் கவனம். கோவம் வர்றப்போ பொறுமையாக இருங்க. அந்த கோவம் போனதுக்கு அப்புறம் பேசலாம் இந்த ஒரு வாரம். ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாருங்க. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், எது நடந்தாலும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் எந்த மாற்றமும் வந்துட்டு கிடையாது. ஏதாவது ஒரு ஹாபீஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அந்த ஹாபீஸை டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ஒரு வாரம் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 2க்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 2 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நீங்கள் வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியா ரைட்டர், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் அதிக வேலை இருக்கும் உங்களுக்கு.
ஓகேவா? நல்ல ஒரு இது என்னன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அழுத்தங்களோட நீங்க செய்யற மாதிரி இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டோட செய்யுங்க. ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒருவேளை இந்த ஒரு வாரம் செய்யறீங்க, எஸ்பெஷலி ரைட்டிங் இந்த மாதிரி வந்துட்டு புக்கு கிரியேட் பண்றது, இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனோ இல்லை இந்த ஒரு பேஷனா நீங்க செய்யறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் நீங்க அந்த செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் அண்ட் நீங்க எந்த மைண்ட்ல இருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அண்ட் தென் அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு நீங்க எழுத நிறைய நிறைய ஐடியாஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எது செய்யறதாக இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளை வச்சுட்டு செய்யுங்க. அமைதியா இருக்குதா, புதுசா எதாவது செய்யலைன்னா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சவுண்டா இருக்கு, ரொம்ப வந்து டூ மச் க்ரௌடான பிளேஸ்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்க வேலைகளை வந்துட்டு நீங்க அசார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு பார்ட்டி, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பாசிபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இல்லை லவ்டு ஒன்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ டெஃபினெட்லி இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய நினைவுகள் அண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே வந்து அந்த ஒரு தாட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு நாளாக வந்து பைல் நம்பர் 2 வந்துட்டு உங்களோட வேலை, அந்த உங்கள் வாழ்க்கை அப்படிதான் வந்து இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபுல்லி அந்த ஃபோக்கஸ்டாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம், பீப்புளோட பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பார்ட்டி, பர்த்டேஸ் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகிறது, ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணமே வந்துட்டு இவ்வளவு நாள் இல்லாமல் இருக்கு. அது இந்த வாரம் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களோட இந்த ஒரு வேலையை தாண்டி உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷங்கிறது இருக்கு. இவ்வளவு நாளா அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களாவது டெஃபினெட்லி வரும் பைல் நம்பர் 2க்கு. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம்ங்க. இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சில சேஞ்சஸ் டெஃபினெட்லி உங்கள் லைஃப்லேயும் சரி உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் விஷயத்துலேயும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். எஸ், யூ காட் பியூட்டிஃபுல் 2 ஆஃப் கப்ஸ். லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாக வந்துட்டு வெளிப்படையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஓப்பன் கன்ஃபெஷன் இருக்கும். இது வந்து உங்களோட இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. க்ரஷோ இல்லை உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த லவ், அதே மாதிரி யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சனை பற்றியோ ஏதாவது ஒரு கன்ஃபெஷன் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே. அண்ட் சரி, முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க ஏகப்பட்ட ஐடியாஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, டக்குன்னு அதை செஞ்சு பாருங்க. இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸில் நீங்கள் இறங்குறப்போ வந்துட்டு கன்ஃபியூஷன் எதுவும் வராது, குழப்பங்கள் வராது. மனசில் இருக்கிற விஷயத்த வந்து சொல்லிடுங்களேன், அதையே வச்சுட்டே இருக்கணும். பிகாஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூஸ் வரலாம். ஓகே. அண்ட் ஒரு விஷனரி நல்லா இருக்குங்க. சரி, அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு லீடர்ஷிப்போ ஏதோ ஒரு பிக் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் தைரியம் வேணும். ஒரு டெசிஷன் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அதுக்கு தான் வந்து ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொன்னேன். ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டே இல்லாமல் ஜஸ்ட் ஆக்ஷனில் வந்துட்டு இறங்குங்க. ஓகே. சரி, திஸ் இஸ் ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு வாரம் வந்துட்டு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால யோசிச்சுக்கிட்டே நிற்காம அந்த வாய்ப்பு வந்து எதுவாக வேணா இருந்தாலும் ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. ஓகேங்களா? அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்காம உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது படி கேளுங்க. அண்ட் ஹெல்த் வைஸ் ஓவராலாக பார்க்குறப்போ வந்துட்டு கவனம், தலைவலி வரலாம், இல்லைன்னா வந்து வெறுப்புகள் வரலாம். திடீர்னு எதுவுமே எனக்கு பிடிக்கல, யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்புகள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கிறதோட தாக்கங்கள் இருக்கலாம். ஓகே. ஸோ ஹெல்த் வைஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மென்டல் ஹெல்த் அண்ட் தலைவலி இல்லைன்னா கண் எரிச்சல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ
உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் கிரவுண்டிங் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், உங்களோட மைண்ட் கவனமாக இருக்கட்டும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நல்ல பெஸ்ட்டு. பிகாஸ் சம்வேர் வந்து அது எங்கேயோ ஸ்டக்கான மாதிரியும் இருக்குது. அப்படி இல்லைன்னா மனசு அலப்பாயிருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ரைட், இது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட வந்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க, பேசுங்க, மனசுலேயே வந்து வச்சிருக்க வேண்டாம். அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சரி, தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, ஆனால் மறைஞ்சிருக்காங்க. அந்த பர்சன் பார்க்குறப்போ வந்துட்டு சம்ஒன் அவங்கள பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இப்போ ஒரு சில பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆரா எப்படி இருக்கும், பார்த்த உடனே அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சிருவோம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி பர்சன் டெஃபினெட்லி இருக்காங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் இன்னும் நேரடியாக அவங்க வரல. ஆனால் இந்த ஒரு வாரம் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ரொம்ப வந்துட்டு ஒரே விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டாம், கொஞ்சம் கீப் இட் ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ரெகுலர்லி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு டே டு டே எனக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன், நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறேன், அதாவது காலையில் எந்திச்சோடனே என்னோட வேலைகள் இது, என் கமிட்மெண்ட் இது, நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. யாரோ உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி விசாரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் சம்மந்தமாக வந்துட்டு ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்திருக்கலாம். யாரோ உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஃபைல் நம்பர் 2 வந்துட்டு உங்களோட ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, அதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு 1000 யோசனை யோசிக்கிறீங்கல்ல, பிகாஸ் வந்து ஒரு பயம், பீப்புளுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டிக்கு முன்னாடி வர்றதுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா இந்த டைம் இது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரீம்ஸ் அது ரிலேட்டடாக நீங்கள் மறந்துருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம், அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. எய்தர் த்ரூ ஸ்பிரிட் அனிமல்ஸ் மூலியமாக இல்லைன்னா ஏதோ ஒரு சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ராப்பராக தூங்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு வர்ற மெசேஜஸ் வேறு என்னமோ ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களோட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீமை நீங்கள் வந்து அது ஆக்சுவலி உங்களுக்கே தெரியாமல் அதுக்கிட்ட போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என் லைஃப்பில் எதுவுமே இல்லை, நான் ஆசைப்படுற நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் உங்களை அறியாமையே நீங்கள் அந்த உங்கள் லைஃப்பில் வர நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரீமை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் நியராக போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் வெளிப்படையாக வந்துட்டு நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க, பேச போகிறீங்க. எஸ்பெஷலி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள் கற்று வச்சுருந்தீங்களோ அது அத்தனையுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். நீங்கள் ஒரு டீச்சராகவோ ஒரு குருவாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல வந்துட்டு போய் உட்காருவீங்க.
உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், பர்சனல்லையுமே வச்சுக்கோங்களேன். ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் நீங்கள் உட்காருவீங்க. உங்களோட வார்த்தைகள் 4 பேருக்கு நல்லது செய்யும். இந்த ஒரு வாரம் வந்துட்டு அதுக்கான ஒரு சைன் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மைண்டு நிறையாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அதாவது ஒரு சின்னதாகவே நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும், வீட்டில் இருந்துகிட்டே என்னால் வந்துட்டு தொழில் தொடங்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறவங்க டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ஒரு வாரம் அதுக்கான வழிகள் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 3 இந்த ஒரு வாரம் என்னென்ன சைன்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. என்ன நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எழுதி வைங்க. அதை பற்றி வந்துட்டு உட்காந்து யோசிங்க. இந்த ஒரு முழு வாரம் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு ஒரு அனலிசிஸ் அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஹிண்ட் இல்லாமல் போகாது. ஓகேங்களா? அண்ட் யாரோ உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்சன் யார் என்னங்கிறது மோஸ்ட்லி இந்த ஒரு வாரம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கூட அது தெரியும். சேனலிங் அப்சல்யூட்லி இப்போதான் சொல்லல. சேனல் யுவர் எனர்ஜி, யுவர் ஐடியாஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளார உங்களுக்கு கிடைச்ச நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கிட்டே வச்சுக்காம அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நிறைய மூமெண்ட்ஸ் தேவை. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறது என்னமோ கம்மியாக தான் கற்றுக்குவீங்க. பட் நிறைய இடங்களை ட்ராவல் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. ஓகே, உங்களை வந்துட்டு அப்சல்யூட்லி ஷேப் பண்ண போகிறதே வந்துட்டு உங்களுக்கு ட்ராவலிங் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா? ஸோ சேனல் யுவர் ஐடியாஸ், சேனல் யுவர் வாய்ஸ், பவர், ஒப்பீனியன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இட்ஸ் ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வாரமாக கூட இந்த ஒரு வாரம் இருக்கும். ஸோ அதனால கவனம். ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு எஸ், அந்த தூங்குற டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் உங்களை தூங்க விடாது, உங்க உள்ளுணர்வு உங்களை தூங்க விடாது. கெட் அப், எந்திரி, போ, உன்னோட வேலையை செய்யி, டைம் ஆச்சு போய் செய்யின்னு அலாரமே உங்களுக்கு வைக்க தேவையில்லை. அந்த கரெக்ட் டைம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப் மஸ்ட். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். டூ மச் ஆஃப் ட்ரீமிங் வேண்டாம். ஓகேவா? ட்ரீமிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாகவே வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.